கவுண்டமணி அவர்கள் அவர் மனைவியோட அறையில தினமும் அழுகுறாரு அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். கவுண்டமணி சாரோட மனைவியான சாந்தி அவர்கள் சமீபத்தில உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. சாந்தி அவர்களோட மறைவுக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் சரி தன்னோட கண்டோலன்ஸ ஷேர் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்கள பத்தி வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கவுண்டமணி சார் தினமுமே அவங்களோட மனைவிய நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். அதுலயும் குறிப்பா அவங்க மனைவியோட ரூம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ரூம்ல போயிட்டு அவர் சேர போட்டு உட்காந்துக்கிறாராமா. அண்ட் அங்க இருக்கக்கூடிய அவங்களோட ஃபோட்டோவ பார்த்து அவர் தினமுமே அழுதுகிட்டு இருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸ்டார்ட்டிங் டேஸ்ல ஓகே அவங்க இறந்து போன துக்கம் தாங்காம அழுகுறாரு. அழுகட்டும் அப்பதான் அவரு ஃப்ரீயாவாரு அப்படிங்கிற மாரி எல்லாருமே நினைச்சு விட்டுருக்காங்க. ஆனா அடுத்தடுத்த நாட்களும் தொடர்ந்து அவரு ரூம்ல அழுதுகிட்டே இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தையும், அதே நேரத்தில ஒரு பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, கவுண்டமணி சாருக்கு கிட்டத்தட்ட இப்ப 85 வயசு. இந்த ஒரு வயசுல அவர் சரியா சாப்பிடாம, இதே மாரி அவங்க மனைவிய நெனச்சு ஒரி பண்ணிக்கிட்டு, அந்த ரூம்லயே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாருன்னா, அவரோட ஹெல்த் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பாதிக்கப்படும். இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகி, அவங்க அப்பாவ எவ்வளவோ சமாதானப்படுத்தியிருக்காங்க. எல்லாருக்குமே இறப்பு அப்படிங்கிறது இருக்கு. எல்லாரும் ஒரு நாள் போய் சேர தான் போறாங்க அப்படிங்கிறத அடிக்கடி நீங்களே சொல்லுவீங்க. ஆனா, இன்னைக்கு நீங்களே அம்மா போனதுக்கப்புறம் இப்படி உடைஞ்சிட்டீங்களே! தயவு செஞ்சு இந்த மாரி இருக்காதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, மாத்திரை போடுங்க அப்படின்னு அவங்களோட பொண்ணுங்க எவ்வளோதான் அவர்ட்ட பேசினாலுமே, தொடர்ந்து அவங்களோட மனைவியோட இறப்பிலிருந்து அவரு வெளிய வரல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட 1 இல்ல, 2 இல்ல 40 வருஷத்துக்கும் மேலாக அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்க மேல இவருக்கு இருக்க லவ், அந்த காதல் அப்படிங்கிறத தாண்டி இத்தன வருஷம் அவங்க கூட வாழ்ந்தவங்க கூட இல்லங்கிறத ஏத்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துலேருந்து சார் வெளியே வரணும். மறுபடியும் நல்லபடியா மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசையும். கூடிய சீக்கிரமே சார் இதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு கடவுள்ட்ட வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் ஜெயலலிதா அவர்களோட மனைவியான ஆர்த்தி ரீசென்ட்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு போஸ்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பா கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் வந்து மௌன விரதத்துல இருந்தேன். என்னை பத்தி எத்தனையோ சொற்கள், எத்தனையோ வசைகள் வந்தாலுமே நான் அமைதியா இருந்தேன். அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது. என்னோட குழந்தைகள் தான். அவங்க யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, அப்பா பக்கம் போலாமா, அம்மா பக்கம் போலாமா அப்படிங்கிற மோசமான ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அவ்வளோ நாளா அமைதியா இருந்தேன். ஒரு மனிதர் அவர் இத்தனை நாளா இருந்த கணவனா, நல்ல அப்பாவா, ஒரு காதலனா இருந்தவர் அந்த பொறுப்புகள்லேருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கா இருந்தாலும் வேகம் வரதான் செய்யும். அதுதான் நானும் பண்ணியிருந்தேன். இது தவறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு இந்த விஷயங்களுக்கு அவங்க பேசியிருக்குது சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.